10வது வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச நேரம் நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், எனக்கு மாத்திரம் தான் அந்த பாடா, எனக்கு மாத்திரம் தான் அந்த பிரச்சனையா, என்ன மாத்திரம் தான் மேல் அதிகாரி திட்டுறாரா, என்ன மாத்திரம் தான் அப்படி பண்ணுறாங்களா, இல்லை வி ஆல்வேஸ் திங்க் ஒன்லி மீ இல்லைங்க, நிறைய பேருக்கு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் கிருபை தருவார். இதை நீங்கள் கடந்து போகிறீங்க. அவ்வளோ நாட்கள் நோவா உண்மையாக இருந்ததுனால, உத்தமமாக இருந்ததுனால ஆண்டவர் அவனை நம்பி ஒரு பெரிய பிளான் தந்தார். அந்த பிளானை எஸ்டாப்ளிஷ் பண்ண கிருபை தந்தார். அவனுடைய சந்ததி தான் எல்லா காரியங்களை, அதுக்கப்புறம் சேம் காம் யாபேத் தான் முழு தேசத்தையும் நிரப்புற மாதிரி காரியங்கள் நடக்கின்றது. அதே போல் தான் நீங்கள் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா உங்களை பலப்படுத்த. ஒரு சில பாடுகள் வரும்போதில்ல உங்களை பலப்படுத்தும். ஒரு சில மரம் அப்படி காற்று இப்படி ஆடும் போது அதோடைய வேர் உள்ளே போகுமா, அதிகமாக உள்ளே போகுமா, நல்லா வேர் உள்ளே போயிடுச்சுன்னா அது என்னாலும் அசையாக இருக்குமா. அதே போல் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களில் உங்களை பலப்படுத்திட்டு உங்களை நிலைநிறுத்தும். ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரே வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். இட்ஸ் ஆல் காட் இஸ் டெல்லிங் யூ. எவ்வளோ நாள் எனக்காக நீ அவ்வளோ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட தாங்கி கொண்டல, நான் உனக்கு நன்மை செய்கிற நாள் வந்துடுச்சு. என்ன எப்போ தான் ஆண்டு நிலைநிறுத்துவார்? நான் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறேனே, உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். நோவாவை நிலைநிறுத்தின அதே ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை முடிச்சு வைப்போம். தகப்பனே, இந்த வேலையில் சுவாமி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஐயோ கர்த்தர் எப்போ என்னை நம்புவாருன்னு யோசிக்கிறாங்கப்பா. என்ன ஆண்டர் நம்புவாரா, என்னை நம்பி பொறுப்புகளை கொடுப்பாரான்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறீங்க, நான் நோவாவை நம்பினது போல உன்னை நம்பி பல பொறுப்புகளை கொடுப்பேன். ஆண்டவரை, நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, என்னை பலப்படுத்த யாருமே இல்லைன்னு யோசிக்கிறாங்க சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் சொல்லுகிறீங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will empower you. It is not only giving you strength. God is telling, I will empower you. நான் உன்னை பலத்தின் மேல் பலன் தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். 3வது காரியம், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். ஐயோ, நான் எப்போ நிலைச்சு நிற்பேன்? என் வாழ்க்கை அப்படியே ஒரு காற்றுல ஆடுற ஒரு நாணலை போல் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துவார், நிலைப்படுத்துவார். உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். திஸ் இயர் God is going to establish you. ஆண்டவரே, உண்மையாய் பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைங்களை பாருங்க ஆண்டவரே. அங்கே உள்ளத்துக்கிற கண்ணீரை பாருங்க சுவாமி. உமக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களா ஆண்டவரே? ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன், என்னை கர்த்தர் நம்புகிறாரு, அதனால் நான் விட்டு கொடுக்கவே